வணக்கம் நண்பர்களே. பொட்டுக்கடலை பொடி இரண்டாவது வகை எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போது இந்த இரண்டாவது வகை பொட்டுக்கடலை பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன பொருள்கள் தேவை அப்படின்னு பார்க்கலாம். 50 கிராம் நிலக்கடலை பருப்பு, 50 கிராம் பொட்டுக்கடலை, மீடியம் சைஸில் பூண்டு பொருட்கள் 6, சீரகம் அரை டீஸ்பூன், மீடியம் சைஸில் வரமிளகாய் 6, புளி 1 கொட்டை அளவு, கறிவேப்பிலை 1 கை அளவு, தூளுப்பு தேவையான அளவிற்கு, பெருங்காயம் 1/4 டீஸ்பூன். அதுக்கு முதல்ல பூண்டு பொருட்களை கொஞ்சம் தண்ணியில் போட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் அதை அம்மி அல்லது சீரக மிளகு நுணுக்கிற அந்த சின்ன குட்டி செக்கு கல்லில் இடிச்சிக்கணும். அதுக்கப்புறம் உப்பையும் பெருங்காயத்தையும் தவிர ஒவ்வொன்றையும் தனித்தனியாக வானொலி அடுப்பில் வச்சு சிம்மிலேயே வச்சு ஒன்றொன்றும் நல்லா வாசம் வந்து வறுபட்டு வர்ற வரைக்கும் வறுத்து தனித்தனியாக ஒரு தட்டத்தில் கொட்டி ஆற விடணும். அதில் நிலக்கடலையை மட்டும் அதில் இருக்கிற தோலை வந்து கையாலேயே தேய்ச்சி அதை அப்படியே புடச்சி எடுத்துக்கணும். கடைசியாக அந்த வானொலியில் இருக்கிற சூட்டுலேயே தூளுப்பையும் பெருங்காயத்தையும் போட்டு லேசாக ஒரு வறுப்பு வறுத்துட்டு அதையும் எடுத்து கடலையோட கொட்டி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் எல்லா பொருள்களும் நல்லா ஆறுனதுக்கு பிறகு அதையெல்லாம் ஒரு ஈரமில்லாத மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த பொட்டுக்கடலை பொடியை ஒரு ஈரமில்லாத சம்பட டப்பா அல்லது ஈரமில்லாத பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு நல்லா மூடி வச்சுக்கணும். இந்த பொடி 2 மாதம் வரைக்கும் நல்லாயிருக்கும். அதுக்கு மேலே தேவைன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு பயன்படுத்திக்கலாம். இட்லி, தோசை, சூடான சாதம் இது கூடவெல்லாம் இந்த பொடியை போட்டு இது கூட சுத்தமான செக்கு தேங்காய் எண்ணெய் அல்லது நெய் போட்டு கலந்து சாப்பிட்டுக்கலாம். இட்லி தோசைக்கெல்லாம் இந்த பொடி போட்டு தேங்காய் எண்ணெய் அல்லது நெய் ஊற்றி சாப்பிட்றப்ப அவ்வளவு சுவையாக இருக்கும். வீட்டில் எதுவும் சட்னி சாம்பார்லாம் இல்லாதப்பவும் இந்த பொடி போட்டு சாப்பிட்டுக்கலாம். அல்லது அதெல்லாம் இருந்தாலும் இந்த பொடியும் அரை டீஸ்பூன் அல்லது 1 டீஸ்பூன் வச்சு சாப்பிட்டுக்கலாம். நீங்களும் இதே போல் இந்த இரண்டாவது வகை பொட்டுக்கடலை பொடியை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே.